சிஎஸ்கேக்கும் ஜடேஜாவுக்கும் என்ன பிரச்சனை? சஞ்சு சாம்சன் எதுக்கு சிஎஸ்கே வர போறாரு? ஜடேஜா எதுக்கு சிஎஸ்கே விட்டு போறாரு? இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஃபுல்லா பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுனால கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அதாவது ஐபிஎல்ல ட்ரேடு ரிட்டன்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல எந்த டீமுமே பெருசா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனா சிஎஸ்கேக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும்ன்றதுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சஞ்சு சாம்சனை எடுக்கலான்னு ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல் மைண்டடா இருக்காங்க. சரி, ஓகே. ஆர்ஆர்ட்ட கேட்குறாங்க எனக்கு சஞ்சு சாம்சன் வேணும்ட்டு. அதுக்கு ஆர்ஆர் வைக்கிறாங்க பாரு டாஸ்க்கு. எனக்கு தோனியை கொடு, ஜடேஜாவை கொடு, எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸையும் கொடுன்ற லெவலுக்கு வைக்கிறாங்க. அப்படி ஒரு சில பிளேயர்ஸை கேட்டிருக்காங்க. ஜடேஜா வேணுமா, டெவால் பிரேவிஸ் வேணுமா, சிவம் தூபே வேணுமா, எல்லாருமே வேணும்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு சிஎஸ்கே அப்புறம் யாரை வச்சு விளையாட போறாங்க? சரி, ஓகே. கேட்கறது யாரு என்ன வேணாலும் கேட்கலாம். எனக்கு கூட தான் இந்த வீடியோ 1 லட்சம் வியூஸ் போகணும்னு ஆசை. அதுக்காக எல்லாம் நடந்துருமா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சரி, இதை கேட்டதுக்கு சிஎஸ்கே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எங்களால இவ்வளவுலாம் கொடுக்க முடியாது, நாங்க வேணா இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவையும் சாம் கரனையும் தர்றேன்னு இருக்காங்க. சாம் கரன் கூட சரி, ஓகே, கொடுத்துடலாம். ஜடேஜாவை எப்படி அவங்களால கொடுக்க முடியுது? அந்த மனுஷன் உங்க சிஎஸ்கேனா ஜடேஜானா சிஎஸ்கேன்னு இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறவரு. ஒரு கப்பு ஜெயிக்கிறதுக்கு பல கப்பு ஜெயிச்சிருக்கீங்க சிஎஸ்கே, ஓகே. அந்த ஜிடி கூட ஒரு கப்பு ஜெயிக்கிறதுக்கு முழுக்க காரணமே ஜடேஜா தான்டா. அவர் எப்படி அவங்களுக்கு விட தோணுது? டேய், ஆனா ஒரு சைடு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா பார்க்கல, ஜாலி நல்லா இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பண்ணப்ப ஒரு மாதிரி எல்லாரும் எங்களை செஞ்சாங்க. இப்போ ஜடேஜாக்கு செய்யல ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. கிரிக்கெட் அனாலிசிஸா பேசுவோம். சரி, என்னடா இப்படின்னு பார்த்தா, ஆனா சிஎஸ்கேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவங்களுக்கு தோனி இன்னும் எத்தனை வருஷம் விளையாட போறாருன்னு தெரியல. சரி, ஓகே. அவர் இருக்கையிலே அப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துருவோன்றதுக்காக சஞ்சு சாம்சனா அவர் இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கு ஜடேஜாவை விடணுமா? அதே மாதிரி சிஎஸ்கே ஜடேஜா விடல, ஆர்ஆர் ஜடேஜாவை கேட்கிறாங்க. சரி, ஓகே. இதுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சாம் கரனை கொடுக்குறேன்னொன்னே அவங்க எங்களுக்கு சாம் கரன் வேணா, இவரு பத்திரானா வேணும்ன்றாங்க. என்னடா இது, குடுக்கு சீட்டா இல்ல சீட்டு கட்டாடா? ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங்னா இந்த ட்ரேடிங்கா தான் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல சிஎஸ்கே என்ன முடிவு எடுத்து ஜடேஜாவை கொடுக்க போறாங்களா, பத்திரனாவை கொடுக்க போறாங்களா, இல்ல சஞ்சு சாம்சனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை கேன்சல் பண்ண போறாங்களான்னு என்னன்னு தெரில. ஆனா இதுல ஜடேஜா போனார்னா சிஎஸ்கேக்கு ஒரு ஃபீல்டர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர், அந்த டைமிங்னு ஒண்ணு சொல்லுவாங்களா, பவுலிங் போட்டு டக்குன்னு ஓவர் முடிக்கிறது, அதுல ஜடேஜா பெரிய ஹெல்ப். இன்னொன்னு சிஎஸ்கே பிச்சில் ஸ்பின் ட்ராக் எப்படி எடுக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஸ்பின்னரை எடுக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சஞ்சு சாம்சன் போயிட்டாருன்னா புதுசா ஒரு கேப்டன் ஜெய்ஸ்வாலா இல்ல யாருன்னு தெரில, விக்கெட் கீப்பர் பற்றாக்குறை வந்துடும் இவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஒரு வழியா ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு, அது மட்டும் தெரியுது. இப்ப ஜடேஜா போறாரா இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது? ஜடேஜா ஏன் போகணும், சாம்சன் ஏன் வர்றாரு? எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.